இதாங்க எங்கள் ஊர். பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குல்ல. ஆனால் என்ன இருந்தாலும் எங்கள் அம்மாவுக்கு நான் தாங்க அழகு. விவரம் எட்டாத வயசில் நம்ம அப்பா நம்மளை எப்படிலாம் பார்த்துருப்பாங்க. ஆனால் ஒரு சில வயசுக்கு மேலே நம்ம அப்பா இப்படி தான் நம்மளை பார்த்துருப்பாங்கன்னு ஒரு சின்ன யோசனை கூட நமக்கு வரமாட்டேங்குதுல்ல. தனக்காக எதையும் யோசிக்காமல் தம் பசங்களுக்காக யோசித்து யோசித்து கால் தேய தேய ஓடா உழைச்சிட்டு தான் இருக்காங்க இது வரைக்கும். ஏமாப்ல எங்கே போயும் பொண்ணே கிடைக்கல. விடுங்க மாமா, நம்ம பையனுக்கு வெளியூரில் போய் பொண்ணு பார்த்துக்கலாம். பொண்ணு கிடைக்காம போயிட போகுது. ஏமாம்மா, பொண்ணை வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வேலைக்கு போய்க்குன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எப்படி மாமா? அட விடுமாப்ல, நம்ம மாப்பிள்ளைக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. ஏன் பொண்ணு தர மாட்டேங்கான்னு தெரியலையே. வசதியாக எதிர்பார்ப்பாங்க போலமாப்ல. எனக்கு மட்டும் என்ன வசதி பார்த்தா அவங்க பொண்ணு கொடுத்தீங்க? ஏமாம்மா? அட விடுமாப்ல, போலாமா? பார்க்குற எல்லா பொண்ணையும் வேணாம் வேணாம்னு சொல்கிறது இதே வேலையாக போச்சு. ஏன்பா இந்த முகத்தில் இருக்கிற முடி எடுத்தால் தான் என்னப்பா? மா இல்லாமா சும்மா டார்ச்சர் பண்ணுறீங்க. ஸ்கூல் போகும்போது அவங்க கூட சேராதா இவங்க கூட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நல்ல பையனா வந்து என் மேலேம்மா தப்பு. ஐயோ போங்கம்மா, 6 மாதம் என்னை தனியாக விடுங்க, பார்த்துக்கிறேன். சரிங்க, பையனை வர சொல்கிறேங்க. என்னம்மா? எப்பா வர சொன்னாங்கப்பா. சரிம்மா, போகிறேன். நம்ம அப்பா இப்படி தான் நம்மளை பார்த்துருப்பாங்கன்னு ஒரு சின்ன யோசனை கூட நமக்கு வரமாட்டேங்குதுல்ல. மாப்பிள்ளைக்கு வீடு இருந்தால் மட்டும் போதாது, ஒரு கைத்தொழிலாவது இருக்கணும். அப்படி கைத்தொழில் இல்லைனாலும் ஒரு அரசாங்க வேலையாவது இருக்கணும். அப்படி மட்டும் இருந்தால் எதையுமே யோசிக்காமல் கொடுத்துருப்பேன் பொண்ணை. சரி, நான் சொல்லி அனுப்புகிறேன், நீங்கள் போயிட்டு வாங்க. டீக்கு பே பண்ணவே உங்கள்கிட்ட காசு இல்லை. உங்களை மேரேஜ் பண்ணி என் லைஃப் வேஸ்ட் ஆக நான் விரும்பலை. சாரி. முருகா, ஏன் இப்படி சோதிக்கிற? முடியல. என் புள்ள எவ்வளோ கஷ்டத்தை அனுப்பிச்சிருச்சு. மேலும் மேலும் அவனை கஷ்டத்தை கொடுக்காத. எந்த கஷ்டம் இருந்தாலும் எனக்கு கொடு முருகா, என் பிள்ளைக்கு தராத. சாரிங்க, ரொம்ப நேரம் ஆயிடுச்சிங்களா வந்து? பைக் ஸ்டார்ட் ஆகலை, அதான் சைக்கிளில் வந்தேன். பரவாயில்ல, உட்காருங்க. சரிங்க, உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு காஃபி. சரிங்க, சொல்லிட்டு வந்துடுறேன். என்னடா இது வேற?
சரி சொல்லுங்கள், உங்களை பற்றி கேட்போம். நீங்கள் சொல்லுங்கள். எதுக்கு எல்லா பொண்ணுங்களையும் ரிஜெக்ட் பண்ணிங்களா? அம்மா சொன்னாங்க. ஏங்க நீங்கள் வேறு, எல்லா பொண்ணும் என்ன தாங்க ரிஜெக்ட் பண்ணாங்க. அப்புறம் ஏன் வீட்டில் பிடிக்கலன்னு சொன்னீங்க? பார்க்குற எல்லா பொண்ணும் என்ன வேணான்னு சொன்னால் நான் என்னங்க பண்ணுறது, அதான் அப்படி சொன்னேன். எல்லாரும் எக்ஸ்பெக்டேஷனோட தான் வராங்க. அப்படி என்ன எக்ஸ்பெக்டேஷன்? சொந்த வீடு, பேங்க் பேலன்ஸ், இதெல்லாம் விட கவர்மெண்ட் ஜாப் இருக்கான்னு கேட்குறாங்க ஒரு சிலர். ஏன் என்னையே எடுத்துக்கங்களேன், வீடு இருக்குது, நல்ல வேலை இருக்குது, ஆனாலும் ஏன் பொண்ணு தர மாட்டுறாங்க? ஆமாம், ஏன்? பணம் பணம் அவசியம்தான், ஆனால் பணம் மட்டுமே அவசியம் இல்லைல்ல. இங்கே நல்ல மனசு இருக்க மனுஷங்களும் முக்கியம் தானே. எங்களை மாதிரி பசங்களை பார்த்தா பிடிக்காது, பழக பழக தான் பிடிக்கும். எனக்கெல்லாம் ஒரு ட்ரீம் இருக்குங்க. பாரா, ஏன் எங்களுக்கெல்லாம் ட்ரீம் இருக்கக்கூடாதா? அப்படி இல்லை, சொல்லுங்கள். வைகரை பொழுதில் ஐவனம் அரைத்து கைகளில் செவ்வரியாக மாறி ஈரக்கூந்தல் ஒதுக்கி இவ்வாயில் வண்ணக்கோலமிட்டு முகப்பொலிவுடன் என்னை பார்க்கும் அந்த பார்வையை காண இந்த ஒரு ஜென்மம் போதாது, 7 ஜென்மமும் அவளே என் சிந்தை. ஓகே ஓகே, காஃபி அறுது குடிங்க. இப்படியும் ஒரு சில பசங்க நாங்கள் இருக்கோம். ஆனால் இப்போலாம் சுயநலமாக இருக்கிறவங்கள விட சூழ்நிலையை புரிஞ்சுட்டு வாங்குற பசங்களை யாருக்கு தான் பிடிக்கும்? 1 மினிட். கார் வேண்டாம், நானே வந்துட்டேன். சரிங்க, நானே பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் எதுவும் சொல்ல மாட்டீங்க. ஃப்ரெண்டு வர்றதுக்கு லேட் ஆகுமா? கொஞ்சம் வீட்டில் விட்டுறீங்களா? எங்க நானே சைக்கிளில் தான் வந்தேன், உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காதே? பரவாயில்ல. பார்க்குற எல்லா பையனையும் வேணாம் வேணாங்கிற, இப்படிப்பட்ட பையன் தான் வேணும் உனக்கு? எனக்கு ஒன்றுனா யோசிக்காமல் பண்ணுறவன் தான் என் கையை பிடிப்பான். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. எதுக்கு தேங்க்ஸ்? இல்லை, இவ்வளோ நேரம் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசுனதுக்கு. பாரா, தேங்க்யூ. நீங்கள் எதுக்கு தேங்க்யூ சொல்கிறீங்க? உங்களை ரிஜெக்ட் பண்ண பொண்ணுங்களுக்காக தான். அதுவும் கரெக்ட் தாங்க. உங்ககிட்ட பேசுனதுக்கு அப்புறம் தான் மனசில் இருக்க பாரமே போயிடுச்சு. பெருசாக யாரும் என்கிட்ட பேச மாட்டாங்க. சரி, ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, வீட்டில் நானே சொல்லிடுறேன். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, சந்தோஷமாக போங்க. உங்களோட நல்ல மனசுக்கு நல்லதே நடக்கும். சிவா, சொந்த வீடு, கார், பேங்க் பேலன்ஸ், இதெல்லாம் ஒரு சில பொண்ணுங்க எதிர்பார்க்க மாட்டோம். சுயநலமாக இருக்கிறவங்கள விட சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு வாழ்கிற பசங்க லைஃப் பார்ட்னராக வந்தால் லைஃப் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். சிஸ்டர், இந்த அமௌண்ட் அவர்கிட்ட கொடுத்துருங்க. ஏன், என்னாச்சு? எங்கே இதை அவன் தொலைச்சிடணும்னு நினச்சேன். அவன் ஒரு மெமரிஸ்க்காக வச்சுருக்கான். யாருக்காகவும் கொடுக்காதவன் உங்களுக்காக யோசிக்காமல் கொடுத்துட்டான். இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும்? அவன் என் ஃப்ரெண்டுமா. உங்களை மாதிரி சில பசங்க இருக்கிறதுனால தான் எங்களை மாதிரி சில பொண்ணுங்களும் இருக்காங்க.